ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு நிறைய வீடியோக்கள்ல நன்றாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறதுன்னு தெளிவாக பேசி இருக்கிறோம். இந்த மாதம் அது கண்டினியூ ஆகிறது. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறது. எந்தெந்த விடயங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்தெந்த விடயங்கள்ல உங்களுக்கு அற்புதமான செய்திகள் இருக்கிறது, அனைத்தையுமே தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். ராசியிலேயே செவ்வாய் 13ஆம் தேதி அமர இருக்கிறார். நேரடியாக குருவின் பார்வையை வாங்க போகிறார். ஒரு விதமான தன்னம்பிக்கை, ஒரு வில் பவர், கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்து வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துல குருநாதர் ஸ்டில் நல்லபடியாக அங்கே அமர்ந்திருந்து நேரடியாக ராசியை தொடர்பு கொள்கிறார். 1, 5, 9 இந்த இடங்கள் எல்லாமே நல்லபடியாக வலுவடைகிறது. மாதத்தினுடைய 14ஆம் தேதி அளவில் ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் சேர்ந்து அமர இருக்கிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்து சொந்த வீட்டிலேயே உச்சமடைய இருக்கிறார். கன்னியில் புதன் உச்சமடைய இருக்கிறார். சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து உதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு கன்னியிலேயே 17ஆம் தேதி அமர்ந்து விடுவார். இதுதான் கோச்சார நிலைகள். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். ராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்து அங்கே குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. ராசி நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்கிற போது மறைமுகமாக ஒரு பிருகமங்கள யோகம் கூட ஏற்படுகிறது. அதாவது ஒரு விதமான ஏற்கனவே நல்லபடியாக ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது செவ்வாய் உங்களுக்கான தன் நம்பிக்கையை கூடுதலாக தருகிறார். பார்த்து கொள்ளலாம், எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி யாரையுமே சார்ந்து நாங்கள் வாழ தேவையில்லை. நம்முடைய சொந்த காலில், நம்முடைய சொந்த முயற்சியில், நம்முடைய சொந்த வருமானத்தில் நல்லபடியாக வாழலாம், சொந்த புத்தியில் வாழலாம், சொந்த காலில் நிற்கலாம் என்ற தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், ஒரு கான்பிடன்ஸ் லெவல், ஒரு வில் பவர் அதிகரிக்கும். அதாவது ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது கௌரவம், பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயர்வடையும் என்பது உண்மைதான். ராசியில் செவ்வாய் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிற போது அசட்டு தைரியத்தில் தேவையில்லாத எந்த வேலைகளையும் செய்துவிடக்கூடாது. தைரியம் இருக்க வேண்டும். அது ஒரு நாகரிகமான தைரியமாக உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் வாழ்வில் உயர வைக்கிற தைரியமாக, அற்புதமான ஒரு விவேகத்துடன் கூடிய தைரியமாக இருப்பதுதான் சிறந்தது. குருநாதர் இருக்கிறார், எதுவும் கைமறி போகாது. நேரடியாக ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. நீங்களும் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். செவ்வாய் அதீதமான வேகத்தை தந்து ஒரு அஜாக்கிரதையான தைரியத்தையும் தந்து விடுவார். அதனால ஒரு விழிப்புணர்வுடன் கூடிய தைரியமாக இது இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். கடன், நோய், எதிரி அமைப்புகளை அப்படியே அவர் துரத்தி அடிக்கிறார். அற்புதமான இடம் சனி. 6, அதாவது 3, 6, 10, 11ஆம் இடங்கள் இயற்கை அசுபர்களுக்கு அற்புதமான இடம். கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். ஆரோக்கியத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும். நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிரிகள் அமைப்பு, எதிர்ப்பு அமைப்புகள் அப்படியே நல்லபடியாக விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. ஆரோக்கியம், நல வாழ்வு, பொருளாதார முன்னேற்றம், ஹெல்த், வெல்த், குரோத், இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக உயர்வடைவதற்கான அற்புதமான காலம். உண்மையில அகப்பட்டு கொண்டவர்களுக்கு அஷ்டமத்துல சனி என்று சொல்வார்கள். ஓடி போனவர்களுக்கு, தப்பித்து கொண்டவர்களுக்கு 9ல குரு. அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குரு என்று சொல்வார்கள். 9ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்து 1, 5, 9 எல்லாமே வலுவடைந்திருக்கிற இந்த காலத்துல தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். அற்புதமான பொற்காலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப பெண்கள் நல்லபடியாக வாழ முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. செவ்வாய் நல்லபடியாக மங்கள யோகத்தில் இருக்கிறார். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், காதல், அதாவது அன்பு செய்து கொண்டிருக்கிறவர்கள், காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சின்ன இந்த இடத்துல நான் சில ஒரு அறிவுரையை சொல்ல வேண்டியிருக்கிறது. சுக்கிர பகவான் கேதுவை நெருங்கி கொண்டிருக்கிறார். 14ஆம் தேதி அளவில் ராசிநாதன் சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார். கேதுவை சுக்கிரன் நெருங்குகிற போது, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் புரிந்து கொள்வதில் சற்று சிரமம் இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்வதை
அவர் புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய புரிதலை, வாழ்க்கை துணை மீது உங்களுடைய புரிதலை சற்று ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விடயத்துலதான் துலாம் ராசிக்காரர்கள் கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல, காதலன் காதலர்களுக்கு இடையில தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ராசிநாதன் கேதுவோடு சேர இருப்பதால தேவையில்லாத புரிதல்ல சிக்கல் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சரியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை, உங்கள் காதலரை, காதலியை, உங்கள் மனைவியை, உங்கள் கணவரை சரியாக புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய காலம். இந்த ஒரு விடயத்துல தான் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்ற எல்லா அமைப்புகளுமே நன்றாக இருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. பொருளாதாரத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு, நல வாழ்விற்கு, வெல்த், ஹெல்த், குரோத், இந்த எந்த அமைப்புகளும் கெட்டு போகவில்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பெயர், புகழ், மரியாதை எல்லாமே நல்லபடியாக விரிவடையும். 12ஆம் இடத்துல புதன் மறைந்திருந்தாலும் நல்லபடியாக அங்கே உச்சமடைந்திருக்கிறார். தேவைப்படுகிற போது உங்களுக்கு அறிவை அவர் எடுத்து தந்து கொண்டே இருப்பார். ஸ்டில் குருநாதர் அங்கேயே அமர்ந்து நல்லபடியா ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். நேரடியாக கடவுளின் பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுல எந்த சிக்கலும் இல்லை. 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றமாக போவார்கள். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான எல்லா ஆரம்ப கட்ட புனிதமான நடவடிக்கைகளும் ஆரம்பமாவதற்கான அற்புதமான காலம். ஆண் வாரிசு உங்கள் வம்சத்துக்கு வருவதற்கான அஸ்திவாரங்கள் எல்லாமே நடப்பதற்கான காலம். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகளால எல்லா நன்மைகளும் ஏற்படும். அதாவது மருத்துவத்தின் மூலம் குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு சரியான மருத்துவர்கள், சரியான மருத்துவம் எல்லாமே கிடைத்து நல்லபடியாக முன்னேற்றமாக செல்ல முடியும். குழந்தைகளால மன மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டுமில்லை, உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும். அது மட்டுமில்லை, 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கடன், ருணம், ரோகம், சத்துரு அப்படியே விலகிவிடும். கடனா, நோயா, எதிர்ப்பா, கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சனி பகவானே சொல்கிறார். சனி கொடுக்கிற போது யார் தடுக்க முடியும்? கூடவே கூடுதலாக குருநாதருமே ராசியை பார்த்து மேலதிகமா எல்லா நன்மைகளையும் தந்து கொண்டிருக்கிறார். யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நல்லதையும் செய்தே தீருவேன் என்று அடம் பிடிக்கிறார் குருநாதர். உண்மையில உங்களோட காட்டில் அடைமலை, அருள்மலை பெய்து கொண்டிருக்கிறது. ராசிநாதன் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல கேதுவோடு சேர்ந்து கன்ஜங்ஷனாக இருக்கிறார். இந்த ஒரு இடத்துல தான் நீங்க சற்று உஷாராக இருக்க வேண்டும். லவ் ரிலேஷன்ஷிப், திருமண அமைப்பு, காதலன் காதலி, கணவன் மனைவி, இவர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு வராதது போல் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விடயத்தை தான் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் குடும்பத்துல மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். மாணவர்கள் நல்லபடியாக கல்வி கற்று அது கல்வியிலே முன்னேற்றமாக போக முடியும். வயதான பெரியவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். எல்லா அமைப்புகளும், அதாவது நேரடியாக ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது பெரிய மனிதர்களுடைய கௌரவமான சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்ல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதனால நன்மையும் ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைப்பதற்கான அற்புதமான காலம். இறை அருள் கைகூடி வருகிற காலம். ஒரு தடவை குல தெய்வத்தை சென்று வணங்குங்கள். ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். இந்த மாத நடுப்பகுதிக்கு பிறகு ராசிநாதன் கேதுவோடு சேர இருப்பதனால உங்களுடைய ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. இதை சூட்சமமாக சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எளிமையான, இருந்த இடத்திலேயே பயன் தரக்கூடிய அற்புதமான எளிமையான பரிகாரங்களை பேசி இருக்கிறோம். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறலாம். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.